வளமான எதிர்காலத்தை பெறுவதற்காக நல்ல கல்லூரியில நல்ல கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கணுங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல அதிகமான அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய, அதிக டிமாண்டை பெற்றிருக்கக்கூடிய, நல்ல எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த 5 பாடப்பிரிவுகளை பற்றியும், அந்த பாடப்பிரிவுகளை வழங்கக்கூடிய சிறந்த கல்வி நிறுவனத்தை பற்றியும், அந்த கல்வி நிறுவனத்தில் சென்று படிப்பதற்கு உண்டான பல்வேறு வழிமுறைகளை பற்றியும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இன்றைய இந்த நவீன காலகட்டத்துல உயர்கல்வியில எண்ணற்ற படிப்புகள் என்பது உங்களுக்காக இருக்கின்றது. அவைகள்ல ஒரு சரியான கோர்ஸை சரியான கல்லூரியில போய் தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலம் என்பது சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு நல்ல வளமான எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய 5 முக்கியமான படிப்புகளை பற்றி தான் பார்க்க இருக்கு. அந்த வகையில முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ். கிரைம், கிரிமினல் பிஹேவியர் மற்றும் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்குகளை பற்றி படிக்கக்கூடிய பிசியாலஜி, சோசியாலஜி, லா, பயாலஜி, கெமிஸ்ட்ரி போன்ற துறைகளை உள்ளடக்கிய அறிவியலினுடைய ஒரு பிரிவு தான் பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ். இந்த கோர்ஸை படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ல லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்லயும், ஃபோரன்சிக் லேப் மற்றும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லயும், ஜுடிஷியல் அண்ட் லீகல் செக்டர்லயும், பிரைவேட் செக்டர் பொறுத்தவரையிலும் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் மற்றும் செக்யூரிட்டி ஃபர்ம்லயும், கார்ப்பரேட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன்லயும், சைபர் செக்யூரிட்டி மற்றும் டிஜிட்டல் ஃபோரன்சிக் ஃபர்ம்லயும், பிரைவேட் ஃபோரன்சிக் லேப் மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லயும், என்ஜிஓ மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லயும் எண்ணற்ற வாய்ப்புகள் இந்த துறையில படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் தான் பிடெக் எம்டெக் சைபர் செக்யூரிட்டி இன்டகிரேட்டட் 5 வருட படிப்பு. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், கிரிப்டோகிராஃபி, எத்திக்கல் ஹேக்கிங் மற்றும் நெட்வொர்க் செக்யூரிட்டி போன்ற அந்த துறைகள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு தான் இந்த சைபர் செக்யூரிட்டி என்பது. இந்த துறையை பொறுத்தவரையிலும் கம்ப்யூட்டர் சிஸ்டம், நெட்வொர்க்ஸ் மற்றும் இந்த தகவல்களை மால்வேர், டேட்டா பிரீச், ஹேக்கிங் போன்ற அந்த சைபர் த்ரெட்டில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. இந்தியால இந்த சைபர் த்ரெட்டினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதனுடைய காரணத்தினால 2025க்குள் 1 மில்லியன் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுவதற்குண்டான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இந்த உலக அளவுல சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டினுடைய டிமாண்ட் என்பது USA, UK, UAE மற்றும் சிங்கப்பூர்ல அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி, சைபர் சுரக்ஷித் பாரத் போன்ற அரசினுடைய திட்டங்களின் காரணமாக இந்த துறையில் அதிகமான வேலை வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ். குற்றத்தை விசாரிப்பதற்காக சயின்டிபிக் முறைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு துறை தான் இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் என்பது. இது ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, லா மற்றும் மெடிசன் போன்ற துறைகளினுடைய இணைப்பாக இந்த கோர்ஸ் ஆனது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குற்றம் நடந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய DNA, பிங்கர் பிரிண்ட் மற்றும் டாக்ஸிக் மெட்டீரியல்கள் போன்ற ஆதாரங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறையாக இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் BAMA கிரிமினாலஜி. கிரைம், கிரிமினல் பிஹேவியர், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் போன்றவற்றை ஆய்வு செய்யக்கூடிய அறிவியலினுடைய ஒரு துறை தான் இந்த கிரிமினாலஜி என்பது. சோசியாலஜி, சைக்காலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ் போன்ற துறைகளினுடைய இணைப்பாக இருப்பதுதான் இந்த கிரிமினாலஜி என்ற கோர்ஸ். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் தான் BBA MBA இன் ஃபோரன்சிக் அக்கவுண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன். நிதி மோசடிகளை கண்டறிவதற்கும் தடுப்பதற்கும் அக்கவுண்டிங், ஆடிட்டிங், லா மற்றும் இன்வெஸ்டிகேட்டிவ் டெக்னிக்குகள் இணைந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் தான் ஃபோரன்சிக் அக்கவுண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன். ஒயிட் காலர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், கார்ப்பரேட் கம்ப்ளைன்ஸ், பினான்சியல் செக்யூரிட்டி இவைகளில் ஆர்வம் அதிகமாக உள்ள மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த துறை தான் ஃபோரன்சிக் அக்கவுண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஃபீல்டு. அதிகமான வேலை வாய்ப்பை பெற்று தரக்கூடிய இந்த கோர்ஸ்களை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்கள்ல சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் மாணவர்கள் ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது இந்த துறைகளிலே அவர்கள் நிபுணத்துவம் பெற முடியும். அந்த வகையில மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. நிறுவனமானது குஜராத் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி என்ற பெயரிலே 2009 துவங்கப்பட்டது. 2020 முதல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற அங்கீகாரம்
அங்கீகாரத்தை பெற்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழ் இந்த கல்வி நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஃபோரன்சிக் சயின்ஸுக்காக இருக்கக்கூடிய the world first and only university என்பது நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தான். இந்த கல்வி நிறுவனத்தை மாணவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் கரிக்குலம். நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்டெக், பிஹெச்டி மற்றும் டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகள் இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் சார்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிபிஐ ஃபோரன்சிக் சயின்ஸ் லேப்லையும் ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இன்டர்ன்ஷிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பதும் இருக்கின்றது. ஃபோரன்சிக் நர்சிங், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, ஃபோரன்சிக் பார்மசி, டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் போன்ற கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரிசர்ச்லையும் இன்னோவேஷன்லையும் அதிகமான ஊக்கம் என்பது இந்த கல்லூரியின் சார்பாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அட்வான்ஸ் லெபார்டரி மற்றும் பிராக்டிகல் ட்ரைனிங் வசதிகள் என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியானது உலகம் முழுக்க 10 கேம்பஸ்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 9 கேம்பஸ்கள் இந்தியா முழுக்க இருக்கின்றது. இந்த 10 கேம்பஸ்கள்ல காந்தி நகர் கேம்பஸ்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த சென்டர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன், சைபர் டிஃபென்ஸ் சென்டர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ், பேலிஸ்டிக் ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் சென்டர், இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஹியூமனிடேரியன் ஃபோரன்சிக், சென்டர் ஃபார் ஃபியூச்சரிஸ்டிக் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், ஃபோரன்சிக் இன்னோவேஷன் சென்டர், புத்தா சைக்கலாஜிக்கல் சென்டர் போன்ற சென்டர்கள் இந்த காந்தி நகர் கேம்பஸிலே இருக்கின்றது. இந்த கல்லூரியில சென்று சேருவதற்கான இந்த வருஷத்துக்கு இந்த நோட்டிபிகேஷன் என்பது 18/3/2022 வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனத்துல போய் மாணவர்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை மாணவர்கள் எழுத வேண்டும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் என்பது 5/5/2025. இந்த வருடத்திற்கான நுழைவுத் தேர்வு என்பது ஜூன் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்வு முடிவுகள் 23 ஜூன் அன்று வெளியிடப்பட இருக்கின்றது. முதல் கட்ட கலந்தாய்வு என்பது 30 ஜூன் அன்று துவங்க இருக்கின்றது. நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் அட்மிஷன் தேர்வை பொறுத்தவரையிலும் ஆன்லைனிலே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்ற அடிப்படையில் நடைபெற இருக்கின்றது. வினாத்தாள்கள் அனைத்துமே ஆங்கிலத்திலே இடம்பெற்றிருக்கும். கொஸ்டின் டைப் பொறுத்தவரையிலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்களாக 100 வினாக்கள் வினாத்தாளிலே இடம்பெற்றிருக்கும். மாணவர்கள் 90 நிமிடங்கள் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வுகளை எழுத வேண்டும். சரியாக எழுதக்கூடிய ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண்களும், தவறான விடைகளுக்கு -2.5 மதிப்பெண்களும் குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. 12ஆம் வகுப்பு நிறைவு செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக என்னென்ன கோர்சஸ்கள் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ். காந்தி நகர், டெல்லி இந்த 2 கேம்பஸ்களிலே 3 வருட படிப்பாக இந்த கோர்ஸ் ஆனது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்பஸ்லயும் 30 இடங்கள் என்பது இருக்கு. கல்லூரி கட்டணம் ஒரு செமஸ்டருக்கு 65,000 ரூபாய். இந்த கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கணும்னா மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் கணிதம் இந்த பாடங்களிலே ஜெனரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் ஓபிசி கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 55% குறைவில்லாத மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 50% குறைவில்லாத மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த கோர்ஸ் படிப்பதற்காக மாணவர்கள் எழுத வேண்டிய நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட்ல கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்தவரையிலும் 50 வினாக்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்களாக 12ஆம் வகுப்பு அளவுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பாடங்களிலிருந்தும் 50 வினாக்கள் ஜெனரல் நாலேஜ், அனாலிட்டிக்கல் ரீசனில் இருந்தும் இடம்பெற்றிருக்கும். சைபர் செக்யூரிட்டியில பிடெக், எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 5 வருட படிப்பாக படிப்பதற்கான வாய்ப்பும் என்பது இந்த கல்லூரியில வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோர்ஸ் ஆனது டெல்லி, தர்வாத், கவுஹாத்தி, திரிபுரா, குஜராத் போன்ற 5 கேம்பஸிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 6 செமஸ்டர்கள் வரை 65,000 ரூபாயும், 7வது செமஸ்டரிலிருந்து 10வது செமஸ்டர் வரை 90,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்த இடங்கள்ல 50% இடங்கள் ஜேஇஇ மெயின் மதிப்பெண்களின் அடிப்படையிலும், மீதி இருக்கக்கூடிய 50% இடங்கள் நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்டின் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றது. இந்த கோர்ஸுக்கான கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்தவரையிலும் 80% வினாக்கள் என்பது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் இருந்து ஜேஇஇ சிலபஸினுடைய அடிப்படையிலும் 20% வினாக்கள் ரீசனிங், இங்கிலீஷ் கிராமர், ஜெனரல் நாலேஜ் மற்றும் ஜெனரல் அவேர்னஸ் இருந்தும் கேட்கப்பட்டிருக்கும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஆனது போபால், தர்வாத், திரிபுரா, டெல்லி, கோவா, குஜராத் என்ற 5 கேம்பஸிலே 5 வருட இன்டகிரேட்டட் கோர்ஸாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இயற்பியல், வேதியியல், கணிதம் அல்லது உயிரியல் இந்த பாடங்களிலே ஜெனரல் கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 60%க்கும் குறைவில்லாத மதிப்பெண்களையும், எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 55%க்கும் குறைவில்லாத மதிப்பெண்களையும் பெற்றிருக்க வேண்டும். இந்த கோர்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையிலும் வினாக்கள் முழுக்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பாடங்களிலிருந்து 12ஆம் வகுப்பு லெவலிலே கேட்கப்பட்டிருக்கும். 4வதாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பிஏ எம்ஏ கிரிமினாலஜி
டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் ஆனது குஜராத் கேம்பஸிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 12ஆம் வகுப்புல எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களாலும் இந்த கோர்ஸை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. ஆனால் 12ஆம் வகுப்புல ஜெனரல் கேட்டகரி மாணவர்கள் 60% குறைவில்லாத மதிப்பெண்களையும், SC ST பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாணவர்கள் 55% குறைவில்லாத மதிப்பெண்களையும் பெற்றிருக்க வேண்டும். இந்த கோர்ஸுக்கான கல்வி கட்டணம் ஒரு செமஸ்டருக்கு 60,000 ரூபாய். 5வதாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் BBA MBA வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபோரன்சிக் அக்கவுண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன். இந்த கோர்ஸ் ஆனது டெல்லி மற்றும் குஜராத் என்ற 2 கேம்பஸிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டெல்லியில 40 இடங்களும், குஜராத்திலே 60 இடங்களும் இந்த கோர்ஸுக்காக இருக்கின்றது. இந்த கோர்ஸ் ஆனது 5 வருட இன்டகிரேட்டட் கோர்ஸாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கல்வி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 6 செமஸ்டர்கள் வரை 65,000 ரூபாயும், 7, 8, 9 மற்றும் 10வது செமஸ்டர்களிலே 76,500 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கோர்ஸுக்காக எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சிலபஸை பொறுத்தவரையிலும் ஜெனரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மற்றும் கம்யூனிகேஷனில் இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 12ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவர்களுக்கு BSc LLB, BBA LLB என்ற 2 சட்டப்படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக மாணவர்கள் அகில இந்திய அளவிலே நடைபெறக்கூடிய அந்த கிளாட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை எழுதி இருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம 27 வகையான போஸ்ட் கிராஜுவேட் படிப்புகளும், பல்வேறு ஸ்ட்ரீம்ல ப்ரொஃபஷனல் டிப்ளமோ கோர்சஸ்களும், சான்றிதழ் படிப்புகளும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோர்ஸ்களை படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், மெடிக்கல் ஆபீசர், ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட், கிரிமினாலஜிஸ்ட், ட்ரக் பாலிசி அட்வைசர், கிரைம் சீன் அனலிஸ்ட், சைபர் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட், கிரைம் லெபார்டரி அனலிஸ்ட், ஃபோரன்சிக் சைக்காட்டிஸ்ட், சீனியர் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், சிஸ்டம் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆபீசர் ஆர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட், டாக்சிகாலஜிஸ்ட், ப்ரொஃபசர், லெக்சரர், ஃபோரன்சிக் அட்வைசர் போன்ற பல்வேறு வாய்ப்புகள் என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, இது போன்று அதிகமான வேலை வாய்ப்பை பெற்று தரக்கூடிய ஒரு பாடப்பிரிவினை ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனங்களிலே சென்று படித்து நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கிலே சந்திக்கலாம்.